الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وكان النبي صلى الله عليه وسلم منهوما لا يتبعان، منهوم في العلم ومنهوم في المال، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கிற சவால்கள், நாயகத்தினுடைய தீர்வு என்ன என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைய சவால்களாய் இன்றைக்கு கல்வி, பொருளாதாரம், சமூக ஒற்றுமை, இந்த மூன்றுமே இன்றைய சமூகத்தில் சவால்களாய் இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்குள் இன்றைக்கு மதவாதம் நுழைந்து விட்டது. கண் தெரியாத ஒருவரை பார்த்து கல்வி நிலையத்திலே சொல்லுகிறார்கள், போன ஜென்மத்து பாவம் தான் இறைவன் உங்களுடைய கண்களை பிடுங்கி விட்டான் என்று கல்வி நிலையத்திற்குள்ளே மதம் புகுந்திருக்கிறது என்று சொன்னாள். மாணவியின் தீர்வு இதற்கு என்ன சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது மாற்றுத்திறனாளிகளை பார்த்து போன ஜென்மத்திலே நீங்கள் செய்த, உங்கள் மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வாறு பிறந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் பழமைவாதம் பேசியதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது. மாற்றுத்திறனாளிகளோடு மாணவி நடந்து கொண்ட முறை இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிறது. பெருமானாரை சுற்றி இருந்த நிறைய பேர்கள் மாற்றுத்திறனாளிகள். அத்தனை பேர்களுக்கு மாணவி கொடுத்த கல்வி முறை ஆக உயர்வான கல்வி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு யார்? சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட குள்ளர், மிக குள்ளமாக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே செல்லுகிற போது கடுமையான பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்பார்கள், இந்த ஆட்டிலே பால் கறந்து கொள்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஆடு மேய்க்கிற இடையன், இந்த ஆட்டிலே பால் கறக்க முடியாது. காரணம், இது குட்டி ஆடு, ஆண் பெண் அண்டாத ஆடு, பருவ வயதை தொடாத ஆடு, இதனை பால் கறக்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை, என்னிடத்தில் ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும். சரி பார்க்கலாம். பொதுவாகவே ஆள் ஷார்ட்டா இருந்தாங்கன்னா ஹார்ட்டும் மூளையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், ரொம்ப வேலை செய்யும் இல்லையா? அதனால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்படியா அதிசய மனிதரா, காட்டுங்களே பார்க்கலாம். பெருமானார் வந்தார்கள், ஆற்றிலே கை வைத்தார்கள், பால் சுரந்தது. பெருமானார் தான் குடிப்பதற்கு முன்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாலை குடிக்கிறார்கள். அதிசயமாக பார்த்தார்கள். பெருமானார் பாலை குடித்து விட்டு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், எனக்கு பால் கொடுத்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த கையை ஆட்டின் மீது கையை வைக்கிற போது ஏதோ ஓடினீர்களே, அதை
அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும், நான் ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பித்து விடுவேன். என்ன கறக்காத ஆற்றிலும் கறக்க வைக்கிற வித்தை அல்லவா. இன்னக்க உலாமுன் முஅல்லம், அறிவாளியான சிறுவன் என்னோடு வா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குள்ளத்தை பார்க்கவில்லை, தன்னோடு இணைத்தார்கள். சூரத்துர் ரஹ்மான் இறங்குகிறது. யார் இதை காபாவிலே ஓதுவது என்று கேட்க, குள்ளமாக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நான் ஓதி வருகிறேன் என்றார்கள். சென்றார்கள், ஓதினார்கள். அங்கே இருக்கிற அபூஜஹில் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், அபூஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் போன்ற தலைவர்கள் காதை அறுத்தார்கள். காதை கையிலே வைத்துக் கொண்டு நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார். ரசூலே, என் காதை அறுத்து விட்டார்கள். பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள். அபூஜஹில் உன் காதை அறுத்தான், நீ செஞ்ச போன ஜென்மத்து பாவம், அதனால் உன்னை அறுத்து விட்டான் என்று சொல்லவில்லை. உன் காதை அறுத்தான் அபூஜஹில். ஒரு நாள் வரும், அவன் கழுத்தை நீ அறுப்பாய். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஒரு காலம் வரும் சொன்னார்கள். நடந்தது பத்ர் போர்க்களத்திலே வரலாறு பேசுகிறது. குள்ளம் என்ற குறையாக பேசப்பட்ட அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இணைத்தார்கள். இஸ்மாயில் இப்னு மாலிக் கண் தெரியாத சஹாபி பெருமானார் இடத்தில் வருகிறார். ரசூலை, ஜமாத்தோடு உங்களோடு நான் தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது, மழை பெய்தால் வர முடியவில்லை நாயகமே. பெருமானார் தான் வீட்டுக்கு சென்றார்கள். கண்ணு தெரியாது உன் பாவம், உங்க அப்பா செஞ்ச குற்றம், அதனாலதான் நீ இப்படி பிறந்திருக்க. பெருமானார் சொல்லவில்லை. வீட்டுக்கு சென்று எந்த இடத்தில் நீங்கள் தொலைவைக்கு நாடுகிறீர்களோ அங்கு நின்று தொழுகிறேன் என்று பெருமானார் தொலைவைத்து விட்டு வந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். என்ன காரணம் தெரியுமா? கத்தாழை வாடி, நிறமோ கருப்பு நிறம், கத்தாழை வாடி. தோழர்கள் வெறுக்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கிற மனைவி வெறுக்கிறார்கள், மக்கள் வெறுக்கிறார்கள். உங்க பக்கத்திலேயே உட்கார முடியல, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது என்று எல்லோரும் ஒதுக்குகிறார்கள். பெருமானார் இடத்தில் வருகிறார். ரசூலே, எல்லோரும் என்னை ஒதுக்குகிறார்கள், கத்தாழை வாடை என்று என்னை கண்டுகொள்வதில்லை ரசூலே. பெருமானார், போன ஜென்மத்து பாவம், அதனாலதான் உனக்கு இப்படி வேர்வை. சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த மேனியிலே தடவினார்கள். அதற்கு பிறகு வரலாறு மாறுகிறது. யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்க ஆசைப்பட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் அமருகிற சபையில் எல்லோரும் ஒன்று சேருவார்கள். காரணம், சொர்க்கத்து கஸ்தூரி மனம், சொர்க்கத்து கஸ்தூரி மனம். பெருமானார் மாட்சியாளர்கள். அப்துல்லாஹ் பின்த் பஹியா அல் பக்ரியா, பஹியா பின்த் அப்துல்லாஹ் அல் பக்ரியா என்ற பெண்மணி குறைகள்லயே இன்னைக்கு ரொம்ப மோசமான குறை என்ன தெரியுமா? குழந்தை இல்லை என்ற குறை. ரப்புல் ஆலமீன் நாடியவர்களுக்கு குழந்தையை ஆணாக பெண்ணாக கொடுக்கிறான், நாடியவர்களை குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறான். இது ரப்புல் ஆலமீனின் ஏற்பாடு. அவர்களை குறையாக பார்க்கிற பார்வை இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. கல்யாணம் பண்ணி 3 மாதம் கூட ஆகல, புழுப்பூச்சி இருக்கா? இன்று அவர்களை சித்திரவதை செய்கிற அவலம், இன்றைக்கு அவர்களை சந்திக்கிற சவால்கள் இல்லையா? பெருமானார்ட்ட வர்றாங்க, பிள்ளை இல்லைன்னு எல்லாம் குறையா சொல்றாங்க ரசூலே. பெருமானார் பஹியாவுக்கு துஆ செய்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? உனக்கு பிள்ளை இல்ல, அதனால நீ போன ஜென்மத்துல என்ன செஞ்சியோ தெரியல அப்படின்னு பெருமானார் சொல்லல. பக்கத்துல உட்கார வச்சு துஆ செஞ்சாங்க. அல்லாஹு அக்பர். 60 குழந்தைகள் ஒரு சூழி 4 3 4 3 என்று 60 குழந்தைகள் பிறந்தது என்பது வரலாறு. சாபித் இப்னு யஸீத் கால் ஊனமுற்ற சஹாபி. சாபித் இப்னு யஸீத் நொண்டி நொண்டி வர்றாரு. நாயகமே, என்னை கேள்வி செய்கிறார்கள், என்னை கேவலமாக நினைக்கிறார்கள், என் கால் சரியாக வேண்டும் ரசூலே. இதெல்லாம் உங்க வாப்பா செஞ்ச தப்பு, அதனால நீ இப்படி பிறந்திருக்க என்று பெருமானார் குறை சொல்லவில்லை. அமர வைத்து தன் உமிழ்நீரை எடுத்து 2 காலிலும் சரிசமமாக தேய்த்தார்கள். சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு வரலாறுகளை பாருங்கள். மதீனாவிலேயே அழகு நடை கொண்டவர் யார் என்றால் சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு. பெருமானார்
பெருமானார் அவர் நடை அழகை மாற்றினார்கள். வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எல்லாம் எதை கொண்டு மாற்றினார்கள் என்றால், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு பெருமானார் கல்வியை கொடுத்தார்கள். எந்த ஆசிரியரிடத்திலும் பாடம் படிக்காத ரசூலுல்லாஹ் இல்லையா, உலகத்திற்கே ஆசிரியராய் வந்து பாடம் கொடுத்த விதம் அலாதியானது. கல்வியை கொடுத்தார்கள். இந்த கல்விக்கு எது முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்தில் யாருமே சொல்லிக் கொடுக்காததை பெருமானார் சொல்லுகிறார்கள். கல்வி என்றாலே 8 விஷயம் அவசியம். எது அவசியம், எது மிக அவசியம், எது ஆச்சரியம், எது மிக ஆச்சரியம், எது நெருக்கம், எது மிக நெருக்கம், எது கஷ்டம், எது மிக கஷ்டம். இதுதான் கல்வி. மொத்த கல்வியை பெருமானார் இந்த உம்மத்திற்கு அழகாய் பிரித்து கொடுத்தார்கள். கல்வியாளர்களுக்கு எது அவசியம் தெரியுமா? இபாதத் அவசியம். அல்லாஹ் சொல்லுகிறான், மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் படைத்த நோக்கமே வணங்குவதற்காகத்தான். இபாதத் அவசியம். எது மிக அவசியம்? பாவத்தை விடுவது மிக அவசியம். இபாதத் அவசியம் என்றால் பாவத்தை விடுவது மிக அவசியம். எது ஆச்சரியம்? இந்த உலகம் ஆச்சரியமானது. உலகத்தில் யாராவது நிரந்தரமா இருக்காங்களா? எத்தனை மௌத்தாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். உலகம் ஆச்சரியமானது. ஒரு 5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து, அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், ஒரு 5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி செல்கிறார்கள். நல்ல பஸ் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற போது திடீர்னு டீ கடையில நிறுத்துறான் டீ குடிக்கிறதுக்காக. இவர்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பஸ் கிளம்பிடுச்சு. உடனே ஒரு இளைஞன் சொன்னா, நம்ம பஸ் கிளம்பிடுச்சுன்னா. நம்ம பஸ்ங்கிறான். பஸ் விட 2 கோடி ரூபா. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்கிறான். அவன் பஸ் அது. டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவன் பஸ். அதே மாதிரிதான் ரூஹ் என்ற டிக்கெட் இருக்கிற வரை, ரூஹ் என்ற டிக்கெட் இருக்கிற வரை என் வீடு, என் கடை, என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் கார், இந்த ரூஹ் என்ற டிக்கெட் போய்விட்டால் நான் போட்ட பட்டனை தன்னால கலட்ட முடியாது. நான் போட்ட செருப்பை தன்னால் கலட்ட முடியாது. உலகம் அதிசயமானது. அந்த உலகத்தின் பேராசை மிக அதிசயம். ஆனால் இன்றைக்கு சமீப காலமாய் பேராசை பேய்கள் அதிகரித்து வந்திருக்கிறது. ஆசை அல்ல, பேராசை. ஆசைப்படுவது கூட தவறல்ல. பேராசை மிக பெரும் அதிசயம். நம்ம சொல்றது உண்டு, ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனா பேராசை ரொம்ப தப்பு. அதற்கு உதாரணம் சொல்வது உண்டு. இந்த பங்களாவுல மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் நாய் வளர்ப்பாங்க. இந்த பங்களா நாய் அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு வெளியில. அந்த தெருவுல போன சொறி நாய் ஒண்ணு அந்த நாயை பார்த்து கேட்டுச்சான், பங்களா வாழ்க்கை எப்படி இருக்கு? எனக்கு என்ன சந்தோஷமாக வாழ்க்கிறேன். டீ கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு ஏசி ரூம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டர் வருவாரு, வெட்டினரி டாக்டர் வருவாரு, ஊசியை போடுவாரு, ஜம்முன்னு இருக்கிறேன். அப்ப தெருநாய் சொல்லிட்டான், என்ன நல்லா இருக்கிற நீங்க, என்ன நல்லா இருக்கிற, உலகம் ரொம்ப விசாலமானது. நான் நினைச்சா பீச்சுக்கு போவேன், உன்னால போக முடியுமா? நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போவேன், உன்னால போக முடியுமா? நான் நினைச்சா எங்க வேணாலும் போவேன், உன்னால போக முடியுமா? தஸ்கீல் பண்ணி வா வெளியே, உலகம் ரொம்ப விசாலமானது, வா வெளியே. அப்ப இந்த பங்களா நாய் சொல்லிச்சான், ஒரு வாரம் பொறு, வெளியே வந்தவன். வெளியே வருவதற்கு எதற்கு ஒரு வாரம்? இந்த நேத்தா எஜமானி அம்மாவும் எஜமானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கார பாயும் எஜமானி அம்மாவும் எஜமானனும். எஜமானி அம்மா சொன்னாங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, பக்கத்து தெருவில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய கொடுத்துடலாம். வந்ததே போவ எஜமானுக்கு. யாருக்கு? அந்த பையனுக்கா? நான் வளர்க்கிற நாய்க்கு என் பிள்ளைய கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அந்த பாய்க்கு தரமாட்டேன், அந்த பையனுக்கு தரமாட்டேன். நாய் சொல்லிச்சான், புள்ள ரொம்ப அழகான புள்ள, கொடுத்தாலும் கொடுத்துருவானு, ஒரு வாரம் பொறுக்கலாம். அந்த அம்மா பக்கத்து தெருவிலே கொடுக்கலாம் என்று நினைத்தது ஆசை, இந்த நாய் நினைத்தது பேராசை. இன்றைக்கு சமூகத்தில் பேராசை. உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிற 6 அடி குழிக்கு சொந்தமாகிற மனிதன் பேராசை
ஆசைப்படுவது மிக ஆச்சரியம். எது நெருக்கம்? கியாமத்து நெருங்கிவிட்டது. எது மிக நெருக்கம்? மரணம் மிக நெருக்கம். எப்பொழுது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. மிக நெருக்கம். எது கஷ்டம்? கபரின் வாழ்க்கை கஷ்டமானது. கபருக்கு செல்லுகிற போது அத்தாபு பிலாசாத், எந்த அமலுமே இல்லாமல் கபருக்கு செல்வது மிக கஷ்டமானது. இந்த 8ஐயும் கல்வியாக கொடுத்து பெருமானார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஆக உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். பெருமானாரின் கல்வி புரட்சி அலாதியானது. பெருமானாரின் பொருளாதார சிந்தனை இன்றைக்கு உலகம் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் வக்ஃபுகள் இல்லை. காரணம், சம்பாதிப்பது தனக்கே போதவில்லை என்கிற போது பிறகு எங்கே வக்ஃபு செய்வதற்கு? 1000 வெள்ளி வாங்கினால் 1500 செலவாகிறது. போதவில்லை என்ற நிலையிலே வக்ஃபு எங்கே வரப்போகிறது? இதற்கு இடையில் அரசாங்கம் வக்ஃபு சட்ட மசோதா என்று கொடுத்த வக்ஃபுகளை எல்லாம் காவு பார்க்க நினைக்கிறது. இப்படி ஒரு சூழலில் பெருமானார் கொடுத்த பொருளாதார திட்டம் அற்புதமாக, எந்த கல்வி கூடத்திற்கும் செல்லாத நாயகம் பொருளாதாரத்தை பற்றி என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா? பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். ஏறத்தாழ இதே சூழல் நம் சமூகத்தினுடைய சூழல். வருமானம் போதாது, வருமானத்தை விட அதிகமாக செலவாகிறது என்ற சூழலில் தான் அன்சாரிகள் வருகிற வருமானங்களை எல்லாம் யூதர்களிடத்திலே கொடுத்துவிட்டு கடன் வாங்குவார்கள், வட்டி கட்டுவார்கள், கடன் வாங்குவார்கள். சமூகத்தையும் வட்டியையும் பிரிக்க முடியாமல் இருந்தது. செல்போனை எப்படி நம் கைகளில் இருந்து பிரிக்க முடியவில்லையோ, அன்சாரிகளிடத்திலிருந்து வட்டி பிரிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த படிக்காத மாமேதை 2 துருவங்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அன்சாரிகளுக்கு வியாபாரம் தெரியாது, முஹாஜிர்களுக்கு விவசாயம் தெரியாது. முஹாஜிர்கள் மக்காவாசிகள் விவசாயிகள், மதீனாவாசிகள் வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள். மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள். 2 பேர்த்தையும் சகோதரர்களாக மாற்றினார்கள். இவர்கள் விவசாயம் செய்து உற்பத்தி செய்து தர வேண்டும், இவர்கள் விற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வருடம் தான் மதீனாவிற்குள் நுழைந்து வட்டிக்கடன் அறவே இல்லை அன்சாரிகளுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு, கியாமத் வரை பொருந்துகிற வார்த்தை. தத்தநாசரு வலா துஸ்ரிஃபு, ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். 2 வார்த்தை. இந்த 2ஐயும் சஹாபாக்கள் கையில் எடுத்தார்கள், உதவினார்கள், மீன் வர்க்கத்தை குறைத்தார்கள். பெருமானார் வஃபாத்தாகிற போது மதீனாவில் ஜக்காத்தை வாங்க ஆள் இல்லை. எல்லோரும் லட்சாதிபதி. அந்த காலங்களில் பெருமானார் ஏற்படுத்திய பெரும் மாற்றம். எப்படி உதவினார்கள் தெரியுமா? அவர்களுடைய உதவும் மனப்பான்மைக்கு அற்புதமான உதாரணம் இமாம் திருமதி அறிவிக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா 23 வயசு, ஹுனைன் போர்க்களத்திலிருந்து செல்லுகிற போது கிழட்டு ஒட்டகையில் செல்லுகிறார்கள். 23 வயசுல கிழட்டு ஒட்டகையில போவாங்களா? இங்க 23 வயசு பையங்க நம்ம ஊர்ல டியூக் பைக்ல போறாங்க, உருன்னு போறான். கிழக்கு ஒட்டகையில பெருமானார் கேட்கிறாங்க, அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், கிழக்கு ஒட்டகையில போறீங்களே, தகப்பனார் நிறைய கடனை வச்சுட்டு போயிட்டாரு, 7 பொம்பளை பிள்ளைங்க, சகோதரிகள், எனக்கு இதுவே பெரிய விஷயம் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுக்கிறார்கள். அந்த ஒட்டகம் பீடு நடை போடுகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ஹுனைனிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற போது மனைவி எதிர்பார்ப்பாங்க, மக்கள் எதிர்பார்ப்பார்களே, சகோதரிகள் எதிர்பார்ப்பார்களே, என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு எதிர்பார்ப்பார்களே. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்
மதீனாவிற்கு வீட்டுக்கு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? ரசூலே, நானே ஏழை, எதுவுமே வாங்கல ரசூலே, என்ற ஒண்ணுமே இல்ல ரசூலே. பெருமானார், ஏன் இல்லை ஏன் இல்லை? ஒட்டகம் இருக்கிறதே, இந்த கிழக்கு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே? நான் வாங்கிக் கொள்கிறேன் ரசூலே. உங்களுக்கு என்றால் ஒட்டகம் அன்பளிப்பு ரசூலே, இல்லாமையிலும் தர்ம சிந்தனை. அன்பளிப்பு ரசூலே, அன்பளிப்பு எல்லாம் வேண்டாம், அதாவது விலை பேசலாம். அப்ப பரக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்க ரசூலே. இல்ல, இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம், கூட்டி கூட்டி ரசூலுல்லாஹ் 800 திருகம் விலை பேசுகிறார்கள். மதீனா வருகிறது, ஜாபிர் பணத்தை வாங்கி கொண்டு சென்று விடுங்கள். ஆனா பெருமானாட்ட காசு கேட்க மனசு இல்ல, மஸ்ஜித் நபவியில கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், பிலால் வாருங்கள். என் தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் வெறுங்கையோடு வீட்டிலே நுழைந்து விட போகிறார். வேகமாக சென்று 800 திருகத்தை கொடுங்கள், வீட்டுக்கு தேவையான அத்தனையும் வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். வேகமா பிலால் ரலியல்லாஹு போய் கொடுத்தாங்க. 800 திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குறாரு. வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைத்தார்கள், பிலால், இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று அவரிடத்திலேயே ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள். கண்ணியமும் குறையக்கூடாது, தேவையும் பூர்த்தியாக. இதுதான் உணவுதல். ஜாபிர் ரலியல்லாஹுவின் கண்ணியமும் குறையவில்லை, தேவையும் பூர்த்தியாக. இதுதான் தத்தனாசுரு. ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும். தேவையில்லாத டிவி வீட்டுக்குள்ள வந்துச்சு, தேவையான உறவுகள் வெளியே போச்சு. ஒரு கவிஞன் அழகா எழுதினான், அன்றைக்கு கழிப்பறைகள் வெளியே இருந்தது, பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்துச்சு, உறவுகள் எல்லாம் உள்ளே இருந்தது. இன்றைக்கு கழிப்பறை உள்ளே வந்தது, உறவுகள் எல்லாம் வெளியே போனது. இல்லையா? பணிக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய பொருளாதார சிந்தனை. நீங்களும் செய்யாதீர்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா 5 மாகாணங்களின் அதிபதி முஆவியா அபூதர் ரலியல்லாஹுக்கு விருந்து கொடுக்குறாங்க. அப்ப விருந்து எப்படி இருக்கும்? அரச விருந்து. அபூதர் ரலியல்லாஹு தஆலா துறவி நேரா போனாங்க. பார்த்தா ஏகப்பட்ட விருந்து பொருள் வந்தாங்க. இன்கானமின் பைத்திமால், முஆவியா ரலியல்லாஹு, இது அரசாங்க சொத்தாக இருந்தால் பாந்த சாரி, நீங்கள் ஒரு திருடர், உங்கள் கையை வெட்ட வேண்டும். உங்க வாப்பா வீட்டு பொருளாக இருந்தால் நீங்கள் வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள். வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள். உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா, வேலையாட்களும் அடிமைகளும் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் சாப்பிடுவார்கள், என்ன உடுத்துவார்களோ அதைத்தான் உடுத்துவார்கள். வரலாறு பேசுகிறது, ஆடம்பரமும் வீண்விரயமும் முஆவியா ரலியல்லாஹுவின் வீட்டை அலங்கரிக்கவில்லை. ஆடம்பரங்கள் நம்முடைய இல்லங்களுக்குள் வந்ததா இல்லையா? இப்படி இருக்கிற போது எங்கே வசதி செய்ய முடியும்? அதையும் தாண்டி நாம் செய்கிற ஆடம்பரங்களால் அல்லாஹ் விஷமத்தனமான அரசியல்வாதிகளின் மூலமாக கடும் நெருக்கடிகளை கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். இன்னொரு பக்கம் சவாலாய் சமூக ஒற்றுமை. நம்முடைய சமூகத்தை போன்று பிரிந்து போன சமூகம் யாரும் இல்லை. ஒன்றுபட வேண்டிய சமூகம் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. எல்லாம் ஆளுக்கு ஒரு கொடி கையில வச்சிருக்கிறான், ஆளுக்கு ஒரு கட்சிகளாய். ஆனால் இந்த சவாலுக்கு நாயகத்தை விட சிறந்த மருந்து என்ன இருக்க முடியும்? பிரிந்து கிடந்த சமூகத்தில் தான் பெருமானார் வந்தார்கள். அல்லப்ப பைன குலூபிஹிம் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி யஹ்வானா. சமூக ஒற்றுமை வரணும்னா சமூக தலைவருக்கு சமூகத்தின் மீது அன்பு வர வேண்டும். அன்பு வந்தால் ஒற்றுமை தானாக வந்துவிடும். சமூகத்தின் மீது அன்பு வந்ததா? சுயநலம் தொக்கி இருக்கிறது. பெரிய காசை போட்டு பெரிய காசை எடுக்கணும். சமூகத்தின் மீது அன்பு குறைந்து போனது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போறாங்க. ஒரு 10க்கு 10 வீடு, அதெல்லாம் குடியிருந்தாங்க.
கைபர் போர்க்களத்திற்கு பிறகு தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதி. ஆனால் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற நேரத்தில் எல்லாம் லட்சாதிபதி. ரசூலுல்லாஹ் மட்டும் வெறும் 7 திருகம். ஆயிஷா, அந்த 7 திருகத்தையும் தர்மம் செய்து விட ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு மறந்துட்டாங்க. மீண்டும் நினைவூட்டுகிறார்கள், ஆயிஷா அந்த 7 தர்மம் செய்தாயா? மறந்து விட்டேன் நாயகன், தர்மம் செய்து. பெருமானார் வஃபாத் ஆகிறார்கள். விளக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் தேசத்திற்கே சொந்தக்கார நாயகம். உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்ணெய் தேசத்திற்கு சொந்தக்கார நாயகத்தின் வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தலைவர்களின் வீட்டில் எண்ணெய் இல்லை. யோசிக்கிறோம். அந்த நாயகம் சமூகத்தின் மீது அன்பு கொண்டார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு அல்லப பைன குலூபிஹிம் ஃபாஸ்மாத்தும் மின் நிஹ்மத்திஹி யஹ்வானா. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அன்பு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி அல்லாஹ் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிங்கறான். ரசூலே உங்கள் மீது சலாம் அல்லாஹ் சொல்றான். என் மீது மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? அங்கே கூட உம்மத்தை மறக்கவில்லை. எனக்கு மட்டுமா சலாம், என் உம்மத்துக்கு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அத்தையா தோதரமா இல்லையா? பெருமானாருக்கு அல்லாஹ் உங்கள் அதிகாரிகளுக்கும் உம்மத்துக்கும் சலாம் என்கிற போதுதான் பெருமானார் நிம்மதி மூச்சு விட்டார்கள் என்பது வரலாறு. எல்லா நிலைகளிலும் உம்மத்தின் மீது ஆசை. இரண்டாவது, ஈமான் அமல் இருந்தால் ஒற்றுமை வரும். தலைவர்களுக்கு ஈமானும் அமலும் எப்படி இருக்கிறது? 2 இரும்பை ஒட்ட வைப்பதற்கு என்ன தேவை? வெல்டு தேவை. 2 பிளாஸ்டிக்கை ஒட்ட வைப்பதற்கு ஃபெவிகால் தேவை. 2 செங்கல்களை ஒட்ட வைப்பதற்கு சிமெண்ட் தேவை. 2 பேப்பரை ஒட்ட வைப்பதற்கு கம்மு தேவை. 2 இதயங்களை ஒட்ட வைப்பதற்கு என்ன தேவை? அதுக்குள்ள ஃபெவிகால குடிச்சிடலாமா? 2 இதயங்களை எதை வைத்து ஒட்டுவது? பெருமானார் பிரிந்த இதயங்களை ஒட்டினார்களே, ஒரு உடைக்கு கீழே கொண்டு வந்தார்களே, எதை வைத்து? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஒட்ட வைக்கிற வேலையை அல்லாஹ் பார்க்கிறான். ஈமானும் அமலும் இருந்தால் நான் ஒட்ட வைக்கிறேன் என்கிறான். சஹாபாக்களிடத்திலே ஈமான் அமல் இருந்தது, ஒட்ட வைப்பு இருந்தது. ஏன் நாம பார்த்த காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பாரு, 9 பேர் வீட்டுல இருப்பாங்க. ஆனா அங்க தொழுகை இருந்துச்சு, திக்ர் இருந்துச்சு, திலாவத் இருந்துச்சு, எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. எல்லாம் ஒட்ட வைக்கிற வேலையை பார்த்தா இன்னைக்கு தனித்தனியாக இருக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் பத்தல. காரணம் அங்க ஈமான் இல்ல, அமல்ல குறை, ஈமானில் குறை, ஒட்ட வைப்பு குறை, வீடுகள் தோறும் பிரச்சனை. அத்தனை சவால்களுக்கும் பெருமானார் தான் தீர்வாக இருந்தார்கள். சமூக ஒற்றுமையா, அன்பு கொள்ளுங்கள். பொருளாதாரமா, ஒருவருக்கொருவர் உதவுங்கள். கல்வியா, எல்லோருக்கும் கல்வி கொடுங்கள் என்ற சிந்தனையை பெருமானார் விதைத்தார்கள். அதையே நாம் சமூகத்திற்கு விதைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.